உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களை காணும்படியாக தேவன் செய்த மகாபெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய வாக்குத்தத்தின் பிரகாரம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு மாறாதவர். இன்றைக்கு ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஒரு எழுப்புதலை இந்த மத்தியானோட தேவன் எழுத பண்ண போகிறார். இன்னைக்கு செய்தி அவ்வளவு இருக்காது. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்ய போகிறோம். அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அளவில்லாமல் கதை நிரப்புவார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார்? கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அடுத்த வாரத்திலிருந்து எனக்கு 11 மணிக்கு கையில் வந்துடணும் மைக். குறைஞ்சபட்சம் 1 ஹவராவது தேவை. அடுத்த வாரம் இருக்காது. அடுத்த வாரம் 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை நோட்டீஸ் வந்திருக்கிற எல்லாருக்கும் 5 மணிக்கு அதிகாலை. ஹல்லேலூயா. சுத்திரம் எல்லா பிரியாணிலாம் இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சுத்திரம் நான் கூட சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. சாப்பிட சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அது கலந்து கொள்ளுங்க. அதே போல குட் ஃப்ரைடே ஆராதனை எத்தனை மணிக்கு? குட் ஃப்ரைடே ஆராதனை எத்தனை மணிக்கு? வெள்ளிக்கிழமை 9:30 மணிக்கு. ஏன் 9:30 மணி? நீங்க 10 மணிக்கு வரை நல்லா தெரியும். ஹல்லேலூயா. தான் போனோம். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பாடல் ஒன்று பாட போகிறோம். வருஷத்துல ஆண்டவர் சொல்லும் போது சொன்ன பாடல், உமக்காக தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்லை வேற யாருக்காவது வாழ்றீங்களா? ஐயா எங்க கணவனுக்கு நான் வாழ்றேன், எங்க மனைவிக்கு நான் வாழ்றேன், எங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இல்லை. நான் வாழ்வது இயேசுவுக்காக. நான் வாழ்வது இயேசுவுக்காக மாத்திரம்தான், வேற யாருக்காக இல்லை. நான் மனுஷனுக்காக வாழ்ந்தேன்னா நான் மண்ணுதான். ஹல்லேலூயா. ஆமாதானே? சோதிராம். நான் மனுஷனுக்காக நான் அடிமையா இருந்தேன்னா என்னால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. இயேசுக்காக எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ இயேசுவே நமக்குள்ள வாழ ஆரம்பிச்சுவார். அத்தனை பேர் ஆமென். ஹல்லேலூயா. வல்லமா. உமக்காக தானையா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளம் எல்லாம் உமக்கு தானே. மிக அர்ப்பணிப்போடு, ஏதோ விளையாட்டா அல்ல, உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும். இதுதான் பரிசுத்த ஆவியின் வரும். யார் உள்ளத்தின் ஆழத்தில் போடுகிறார்களோ நிச்சயம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அசைவு உண்டாகும். ஒரு அசைவை கற்றுக் கொண்டு வருவார், ஒரு எழுப்புதலை கற்றுக் கொண்டு வருவார். ஒரு மழைக்கு பயம் எந்த மழை? பரிசுத்த ஆவியனுடைய மழை இங்கே பெய்ய போகிறது. ஆமென். ஆமென். இப்போ உங்க சரீரத்தில் உணரலாம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான மழை பெய்ய போகிறது. உங்களுடைய சரீரத்தின் மொழியில் தூக்கலாம். எத்தனை பேர் ஆமென் நீங்க? ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு காற்று உள்ள வீசப்பட போகிறது. பரிசுத்த ஆவியுடைய காற்று வீசப்பட போகிறது உள்ள. ஆமென். இந்த நாட்கள் எப்படி இருந்தோம், எப்படி ஓடினோம், பயமில்லாமல் இருந்தோம், சபைக்கு வராமல் இருந்தோம், ஆராதிக்காமல் இருந்தோம், எதேதோ செய்து கொண்டிருந்தோம். ஆமென். மேய்ப்பனுடைய வார்த்தையை கேட்காம போயிருக்கலாம். ஆமாதானே?
எப்படி எப்படியோ நாம் நடந்து கொண்டு இருக்கலாம். நீங்களானாலும் சரி, நானானாலும் சரி. ஆமென். கர்த்தர் மீண்டும் ஆமென் பரலோகத்துக்கு கொண்டு போன ஊழியக்காரன் மீண்டும் உங்களிடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஒரு சான்ஸ் சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எதுக்கு தெரியுமா? இந்த சபையில மாபெரும் எழுப்பை உண்டாக்கும்படி எல்லா குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையா நிரப்பும்படிக்கு இந்த உலகம் முழுவதுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு எழுப்புதலையும் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலையும் உண்டாக்கி முடிந்த பின்பு என் வீட்டுக்கு நான் போய்விடுவேன். எனக்கு வீடு இங்க இல்ல, என் வீடு பரலோகத்தில் இருக்கிறது. என் வீடு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் வீடு எங்க இருக்குது? சொல்லுங்க, நம்ம வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் பிரயாசப்படுறது பூமியில, அதுக்காக தான் வாழ்றோம். ஆமாவா இல்லையா? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தேவ பக்தியோடு இந்த பாடல் எல்லாம் சிற்பாலம் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பாடல் பார்க்கலாம்? எல்லாரும் சேர்ந்து ஆவி ஆத்மா சரி கொடுத்து கொடுத்து ஆவி ஆத்மா சரி கொடுத்து கொடுத்துலாம். எஸ்
Hallelujah.
அக்கினி எல்லா நாவிலும் ஆண்டவர் அக்கினி வைக்கிறார் ஐயா. எஸ் எஸ் லார்ட். அரபா லா கரா லா ரபா பா ஓரி பா 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 ஓரி அங்கரா லா ரபா ஷபா ரபா ரபா ஓரி அக்கரா ரபா 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 ஓரி அங்கரா ஷிக் அங்கரா ரபா. ஓஹியோ சோஹியோ பா ரபா. Ilashi Prakya Sanjay of all shared lay of Matudil Lord. O we fought Africa Shantial Lord of God. Delal Shafian in the lip of Proton of Rafigat Matkas Salah kya hai. A rasme kahan kahan Lord. A venture with the Lord 4 months ago. A watch the father the Lord has killed. He was sit down of his father and to his swallow. Unto be low and pope and said, and pondered in chow yap for his subta haloli. He shook the hot one the hang of he wants to be low up for fits and low. If not young appears as below hat their head, or what would be sharp behind their head. Or mom said to is in the other. மாம்சத்தில் விட வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவரே என்னால் விட முடியலன்னு சொல்லி கதறுகிறேன். ஆப்பியா பியோசிஸ்பியா தோஹோ இப்போத்தியா பிரசுராத்தியா ஐக்குமாத்தியா ஹே இப்போ ஆப்பியா துசான்ச்சர் தே ஹாவ் if for how much of the liquor out if persuade how at your heart big bowl if of charity the holy kya hai is shakya ke today is show well venture is shakya whole long kya halo if he outside is side of God was search believe if power chalo if power chalo if posik how one hero is say is swing the whole the Lord have for if a roba chalo he is shall be o kap kya haat wa haat hi ஏரோ ஷப்யாகோ. ஐயோ என்னால் ஏன் மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு பெண்ணை போல் என்னை நடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணை போல் என்னை நடிந்து கொண்டிருக்கிறது. என்னால் வர முடியவில்லை. ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஆவியா ஆச்சரே வாச்சர் the Lord ஏ what do they say இதே பாப்பா say ஆமென் say ஏ வாலிப பிள்ளைகளே தேவன் பாவத்தில் விழுந்திருக்கிறாய். ஏ பாலே say பொம்மை தட்டாலே இசே ஆத்த திந்தூரியா இப்போ பாத்திலிச்சா say ரிந்த கவாத்தியா இத்யாசே உன் தகப்பனுக்கு தாய்க்கு தெரியாதபடிக்கு இப்போச்சா உன் தாளை விளக்கிடு இப்பரமத்தே இஷிகோ அப்பியா சூடதே இபோலா குஸ்மியாகா ரியா போவா துயிசகா limmo masse illi sapia korabiti sapiate lokia probianga li sapiora rinda navia tisapi vilorama rinda nama rishakala vadiranandama மாம்சத்தில் போராடி கொண்டிருக்கிறாயா மாம்சத்தில் போராடி கொண்டிருக்கிறாயா ஐயோ ஒரு பெண்ணை போல என்ன பின்னெடு கொண்டு இருக்கிறது என்னால் மேற்கொள்ள முடியவில்லை சொல்லுகிற மாத்திரம் கண்களை மூடி எழுந்து நிற்கலாம் ஆப்பியாரிசி கர்த்தர் பார்க்கட்டும் அப்படியாக இருக்கீங்களா ஐயோ என்னை பின்னெடுத்து கொண்டிருக்கிறது என்னால் எங்கே உட்கார முடியவில்லை கர்த்தர் பார்க்கட்டும் Hallelujah. உடைய கரங்களின் மேல் தூக்குங்க. இயேசு பார்க்கட்டும். ஆமென். Yes, hallelujah. சகோதரிக்கு ஆசீர்வதிப்பாராங்க. Yes. என்னைக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது மாம்சம். அன்னைக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது மாம்சம். ஓ சிலர் விழுந்து கிடக்கிறோம். Yes. ஐயோ நான் எப்பொழுது எழுந்திருப்பேன் தெரியவில்லையே என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரியே ஓ ரபா சக்கல ரபா கர்த்தருடைய தூக்கம் வந்திருக்கிறாரம்மா எஸ் ஓ ரபா ஷபல ரபா எஸ் அவே ஐயா சபையில ஆண்டவர் இறங்கி இருக்கிறார் ஐயா. ஒருவர் நான் தப்பித்துக் கொள்ள முடியாது இனி வர நாட்களில். சபையில யாரும் இனி வர நாட்களில் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இனி அக்கினி பற்றி நான் எரிந்து கொண்டிருக்கும் சபையில இனி அக்கினி தான் பற்றி கொண்டு எரியும்.
இனி பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். இனி மனுஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். யாராலும் இனி தப்பித்துக் கொள்ளவே முடியாது. எந்த ஒரு பாவமானாலும் சரி, எந்த மறைவி குற்றங்களானாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, யாரானாலும் சரி, கர்த்தர் விடுவது கிடையாது. The promised word, கர்த்தர் விடுவது கிடையாது. வேதம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு சபையில் துவங்கப்படும். நியாய தீர்ப்பு சபையில் துவங்கப்படும். ஒருவரை தப்பித்துக் கொள்ள முடியாது, 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 முடியாது. இப்போது நம்ம கால் எடுக்க வேண்டும் இல்லையே? இப்போது நம்ம கால் எடுத்துடணும். இல்லனா ஆண்டுடைய கைகள் விழுவது பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு சகோதரனை குறித்து நான் சொல்லிட்டு போனேன். 3 மாசம் நான் அவருக்கு டைம் கொடுக்கிறேன். நான் இல்ல, கர்த்தர் 3 மாசம் டைம் கொடுக்கிறார். ஆமென். இது ஃபர்ஸ்ட் லேசாக கர்த்தர் வைத்திருக்கிற மனம் திரும்புவதற்காக. The promised word. கர்த்தர் அவரை சந்திக்கிற நேரம் வந்தாயிற்று. கர்த்தர் அவரை தொடுகிற நேரம் வந்தாயிற்று. ஆனபடினால மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இது லேசாக கர்த்தர் கைகளோடு கூட விட்டிருக்கிறார். ஆனபடினால நீங்கள் போய் சொல்லுங்கள், சபையில் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். மனம் திரும்பட்டும். அந்த ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளட்டும், அந்த ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளட்டும். ஓப்பனாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்லுகிறேன், யார் என்னை பரியாசம் வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் சொன்னதை சொல்லிட்டு நான் போக வேண்டியதான். எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அக்கினியோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினாலே நீங்கள் போய் சொல்லுங்கள். ஆமென். சொன்னதான் தெரியும், அவதான் மனம் திரும்ப முடியும். சொல்லி சபைக்கு கொண்டு வாருங்கள். அன்பு பிள்ளைகளா, ஆமென். மனம் திரும்பதில்லை என்றால் பாவ மன்னிப்பாங்க இல்லை. மனம் திரும்பதில்லை என்றால் பாவ மன்னிப்பாங்க இருக்காது. மனம் திரும்பதில்லை என்றால் பாவ மன்னிப்பாங்க இருக்காது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இரக்கத்தை ஆண்டவரை சீக்கிரம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகையினால் அவரே வழியின் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். ஆனபடினாலே பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபத்திருக்கிறபடினாலே நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நீடிய பொறுமையுடைய காத்து கொண்டிருக்கிறார். ஐயா, உலகத்துக்கு ஆண்டவர் காத்தில்லையா, நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிக 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 பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். நியாய தீர்ப்பு உள்ளே வரும் என்று சொன்னால் ஒருவரால் நிற்க முடியாது. அன்பு பிள்ளையே, நீ ஒரு இடத்துல காலை விட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். The promised word, அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரொம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறாய். நீ ரொம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறாய். உன் காலை விளக்குவாய் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அதுதான் வேண்டும் என்று நீ விடுப்பேன் என்று சொன்னால் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்நாள் முழுவதும் உன்னால் நீடித்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதே அதை விட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உனக்காக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். பிள்ளையே, நீ தேடி போகாதே. கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற உன்னுடைய விழாவை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விழா என்பதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது உன்னை தேடி கண்டிப்பாக வரும். அவருடைய விழாவை எலும்பை கர்த்தர் கொண்டு வருவார். ஆனபடினாலே எதையும் தன் கண்களாலே பார்த்து ஏமாந்து வாழ்க்கை தொலைத்து விடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடினாலே நிரம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறாய். திரும்ப மாட்ட சொல்கிறார், நிரம்ப சிறு பிள்ளையாக இருக்கிறாய். ஆனபடினாலே ஆமென், ஸ்தோத்திரம். வாழ்க்கையை நீ கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு உன் எதிர்காலம் சமாதானமாக, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக, உன் எதிர்காலம் மகிமையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வைத்திருக்கிற அதுக்குள்ள நீ பிரவேசி. அது உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எத்தனை பேர் அமைச்சர்? The promise of the Lord. Yes.
ஆண்டு சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் கடைசியில் போகணும். எல்லாருக்கும் தெரிந்தது 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அவ்வளவுதான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். உரிமையா சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சடைவது கிடையாது. நான் தாட்சடைவது கிடையாது. ஒன்றில கூட தேவ ஆசீர்வாதத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவ மகிமையில, ஆசீர்வாத நன்மையில, சுகத்துல, எல்லா பலவீனத்தில நான் ஒரு நாள் தாட்சடைவது கிடையாது. ஏன்னா அப்பா எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆனபடினாலே என் தகப்பர், ஆமென், என்னை நடத்துகிறவர், என்னை பெற்றெடுத்தவர், என்னை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர், உலகான சேற்றிலிருந்து என்னை ஒவ்வொரு பிரித்தெடுத்தவர், உலகத்தின் பிரிவிலிருந்து என்னை தூக்கி எடுத்து தகப்பன் சொல்லுகிறார், நான் உனக்கு மேய்ப்பராக இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு வாழ்க்கையில் தாட்சி என்பதை கிடையாது. ஆமென். எல்லைகளுமே கிடையாது. ஒரு பிள்ளைகள் மேல கிடையாது. ஒரு வேலையில கிடையாது. ஏனென்றால் நான் உன்னை நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமென்? நான் உன்னை நடத்துகிறவர். உனக்கு நான் எப்போதும் மேய்ப்பராக நான் இருப்பேன். ஹalleluya. மேய்ப்பன் எப்போதுமே தன் ஆடுகள் ஒரு கண் வைத்துக் கொண்டு தான் இருப்பார். என் ஆடுகள் எங்கே போகிறது, அதற்கு பின்பாக போகிறது மேய்ப்பராக. எத்தனை பேர் அவர் சொன்னீங்க? நீங்களும் நானும் எங்கெல்லாம் கடந்து செல்கிறோமோ அங்கெல்லாம் ஒரே ஒரு வருகிற நல்ல மேய்ப்பனாகி இயேசு. இன்னைக்கு இவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கிறோம்ல, நம்ம காரணம் என்ன தெரியுமா? என் மேய்ப்பை என் கூட இந்த வாரம் முழுவதும் இருந்ததுனால நான் உயிரோடு வந்தவர் ஆராதிக்கிறேன். அவரை கண்டு என் பின்னாடி வராம, முன்னாடி போகாம, ஆமன் என்னை விட்டுட்டு இருந்தான்னா, ஆமன் நான் வந்து இருக்க முடியாது, கெட்டு கிடந்திருப்பேன். ஆமாதானே? நான் எப்படி இருந்திருப்பேன்? கெட்டு கிடந்திருப்பேன். நாத்தடித்திருக்க வாழ்க்கை அல்லது மண்ணாக போயிருக்கும். ஆமாதானே? எப்படி போயிருக்கோம்? மண்ணாக போயிருக்கும். ஆமென். அப்பா எனக்கு மெய்ப்பரானது என்னை ஒவ்வொரு நாளும் தாட்சி அடையாதபடிக்கு, என் ஜீவன் கெட்டு போகாதபடிக்கு என் கரம் பிடித்து எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya, ஹalleluya. அப்போ ஒவ்வொரு நாளும் சொல்லணும், குறைபடும்போது சொல்லணும், ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கீங்கப்பா. நான் ஒரு நாள் அந்த சத்துருக்கு முன்பதாக தாட்சி அடைந்து போகக்கூடாது. ஆமென். நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இதுல நம்ம வெட்கப்படுத்திருக்கிறார் ஆண்டவர் இல்லைங்க. நம்ம ஆண்டு எப்படி வச்சிருக்க கிராமத்துல இல்லைனாலும் இருக்கிறது போல கத்து நினைக்க காட்டு போட்டு இதான் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்களேன், நம்ம கிட்ட எதுவும் இருக்காது, எதுவுமே இல்லை. ஆனா அவங்க கண்கள் கபிச்சிருக்கிறார்னா இவர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஹalleluya. இதாங்க நம்முடைய மேய்ப்பன். ஹalleluya. அவன் மெலிந்து போகாம, நம்ம ஒன்றும் இல்லாம, ஆமென், ஸ்தோத்திரம், அப்படி வைக்காம அநேக பார்வைக்கு எப்படி வச்சிருக்காரு? நம்ம ஒரு சிறப்பானவர்களாக, ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வச்சிருக்காரு. ஆனா உள்ள நமக்கு தான் தெரியும். வரல சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. அவ கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருந்தானா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தாட்சி அடைந்து போக மாட்டோம், குன்றி உட்கார்ந்துட மாட்டோம், தள்ளாடி உட்கார்ந்துட மாட்டோம், நாமே சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா என் மேய்ப்பரா இருக்கிற சோர்ந்து உட்காரும் போது தூக்கி நிக்க வச்சிருவாரு. ஆமென். எலியா சோர்ந்து படுத்துட்டான், அவ்வளவுதான். டாக்டர்
ஆமென். அது தாத்தோட படுத்துட்டான். ஆண்டவர் பாருங்க அவனை தட்டி எழுப்பி நல்லா சூடா வடை கொடுத்து ஏதுடுவா. அவன் திரும்ப பார்த்துக்கிறான், ஏது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். பாருங்க அவனை தட்டி பலப்படுத்தி நடக்கப்படி சொல்லுங்களேன். ஆமென். அழகா சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து சத்தம் இல்லாதவனுக்கு இதாங்க மேய்ப்பேன். சொல்லுங்க. ஆடு குறித்து மேய்ப்பன் நல்லா தெரியும். ஏன் இந்த ஆடு சோர்ந்து போயிருக்கிறது, ஏன் அந்த ஆடு வெளிந்து போயிருக்கிறது, ஏன் இந்த ஆடு ஒரு மாதிரி இருக்கிறது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி மேய்ப்பன் என்ன பண்ணோம்னா அதுக்கு சிகிச்சை செய்யும் போது அந்த ஆடு முஸ்டியா மாறி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட மேய்ப்பன் நல்லா தெரியும் நம்மை குறித்து இந்த ஆடு எப்பேற்பட்டது. ஹல்லேலூயா. அவன் நம்மால ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா இருக்கா இல்லையா? பாருங்க, 100 ஆடுல ஒரு ஆடு காணும். எத்தனை ஆடு காணும்? ஒரு ஆடு காணும். 99 ஆடு குறித்து அவர் கவலைப்படல. அழகா ஒரு ஓரத்துல வச்சுட்டு, ஏன்னா அவர் நல்லா தெரியும் இது நல்லா இருக்கு, இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. அப்போ எதை தேடுறாரு ஆண்டவர்? காணாம போன ஒண்ணு. ஐயோ இந்த மத்தியில ஒண்ணு காணோம், விட்டுல. அப்போ 99 ஆடுக்குது, ஒண்ணுதானே போச்சு விட்டுல. இல்ல, அதை தேடி போறாரு. என்ன பண்றாரு? தேடி போய் அதை கண்டுபிடிச்சு எப்படி வர்றாரா? சந்தோஷமா வர்றாரு. சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் நம்ம விட்டு வராங்க, தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர. சொல்லுங்களேன். நீ விழுந்துட்டாலும் சரி, சிக்கி கொண்டாலும் சரி, மாட்டி கொண்டாலும் சரி, என் அப்பா ஓடி வந்து ஐயோ யாரு மாட்டி தூக்கிட்டு வாரையா. ஒரு சொல்லுங்களேன். அப்பேற்பட்ட மெய்ப்பன் நம்முடைய மெய்ப்பன். ஹல்லேலூயா. வேத அழகா சொல்றதுல தஜ்ஜீவனே கொடுக்க நல்ல மெய்ப்பன். எதுக்காக? தன் ஆடுகளுக்காக தஜ்ஜீவனே கொடுத்தவர். எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க. இந்த ஆட்டுக்காக என் மெய்ப்பன் நம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால நான் நல்லா இருக்கிறேன். வேற சொல்லுங்க. அதனால நான் நல்லா இருக்கிறேன். ஆமென். ஓகே. ஒன்று, நான் என்ன பண்ணுவது கிடையாது, தாட்சணம் கிடையாது. அடுத்தவர் என்ன செய்யறாருன்னா என்ன எங்க கொண்டு போறாரு தெரியுமா? நல்ல செழிப்பான இடத்துல, நல்ல ஆசீர்வாதமான கிருபை உள்ள இடத்துல, பரிசுத்தாவின் நிறைவுல, பரிசுத்தாவின் மகிமையில என்னை கொண்டு போய் என்ன செய்யற தெரியுமா? அங்க நிறுத்துறவங்க. சொல்லுங்களேன். புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு குளிர்ச்சியான ஒரு இடம். எப்படி? குளிர்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம். அதாங்க வைத்தோம். சொல்லுங்களேன். உன்னை எங்க கொண்டு போறாரு? காஞ்சி போய் தீ போற இடத்துல இல்ல, பசுமையான இடத்துல, அவரோடு கூட ஒரு நிறைவான ஒரு இடத்துல. ஆமென். அந்த இடத்துல சரி நம்ம கொண்டு போயிடுறாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்தது போய் அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவது இல்ல, மூன்றாவது ஆத்துமாவை தேற்றுகிறார். சொல்லுங்க. எப்படியா? சொல்லுங்க. என் ஆத்மாவை தேற்றுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி நம்முடைய நாமத்தை நிமித்த நீதி பாதையில என்ன நடத்துகிறார். ஹல்லேலூயா. எங்க நடத்துறாரு? என்ன? சரியான இடத்துல, நீதியான இடத்துல, பரிசுத்தமான இடத்துல என் ஆத்மாவை தேற்றி அவர் எங்க நடத்துறாரு? நீதி பாதையில, சமாதானமான பாதையில, மகிமையான பாதையில, நல்ல பாதையில மேய்ப்ப நடத்துறார். ஒரு ஆடை சேத்திரங்களை கொண்டு போக மாட்டார். நல்ல இடமா பார்த்து எங்க பசுமையா இருக்கு அங்க கொண்டு போய் விடுவாங்க. எங்க தண்ணி நல்லா இருக்குதோ அங்க எடுத்து விடுவாங்க குடிப்பதற்காக. ஆமென். அடுத்து மேய்ப்ப என்ன பண்ணனா சரியான வழி சூஸ் பண்ணி அந்த வழியில் அழகாக கூட்டிட்டு வருவாரு. இதாங்க நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டு பள்ளத்திலே அங்கேயே பாதையில கொண்டு போறவர் அல்ல, சரியான பாதையில, எப்படி சரியான பாதையில் நடந்து நம்முடைய ஆண்டவர். அடுத்தது
சொல்லுங்க, கையை வச்சு ஆடு 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 நம்ம வச்சு மேய்ப்பர் சொல்ற காரணம் தெரியுமா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஹalleluya. ஒருவேளை நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன்? பார்த்துட்டே இருக்கு. நான் பத்துல விட உடனே வருவது. ஆமாவா இல்லையா? நான் மரண பள்ளத்தாக்கில் விழுவேன்னு சொன்னா என் மேய்ப்பர் விட மாட்டாரு. ஆமாவா இல்லையா? என் மேய்ப்பர் வேகமா ஓடி வருவாரு. அந்த விழுந்து கிடக்கிற ஆட்டை தூக்கி அப்படி திருவள்ளுவர் சொல்லுங்க. அதாங்க தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதாவது கோவது தனிமலை தேற்றம் வரலை சொல்லுங்களேன். என் மேய்ப்பர் உடனே வந்து தூக்கிடுவார் ஐயா. அவர் கோல் அவர் தெளிய தேற்றம். அதனால நான் பயப்பட மாட்டேன். என்ன பலவீனம் வந்தாலும் சரி, எந்த வித காரியங்கள் வந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறவரா இருக்கிறீங்க, நீங்க என்ன ஆற்றுகிறவரா இருக்கிறீங்க. அதனால பயப்பட மாட்டேன். அடுத்தது, என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. இந்த வசனத்தை எல்லாம் 2 முறை சொல்லலாமா விசுவாசத்தோட? அடுத்தது, என் மேய்ப்பர் சத்துருக்கு முன்பதாக என்ன தலைகுனி வைக்க மாட்டாரையா. அவனுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவா. ஆமென். எப்படி ஆமான் குதித்துக் கொண்டிருந்தது போல, ஆமென், ஸ்தோத்திரம், அவனுக்கு முன்பதாக அந்த சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாள் எஸ்தர். வரல சொல்லுங்களேன். அப்ப எஸ்தர் சொல்றாங்க, ஆமான வர்ணாங்க பந்தில. அவதான் சத்துரு. வரதா எப்படியாவது தூக்கல போன்னு சொல்லிட்டு தூக்கு மாதிரி செட்டு வந்து வரவரு. ஆமென். திரும்ப சொல்றாங்க, அடுத்த பந்திக்கு நீ வந்து ஆகணும், வரணும். அங்க நாங்க என்னுடைய எல்லாரும் வெளிப்படுது வெளியே. இப்போ எந்த சத்துரு வரதகாயை தூக்கல போட வேண்டும் சொல்லி தூக்குமாரம் செய்ததோ, அந்த சத்துருக்கு முன்பதாக மருதகாயை தூக்கி நிறுத்தி, ஆமென், எந்த கையினால தூக்குமாரம் செய்ததோ அதே கையில அந்த சத்துருவை ஆமனை தூக்கி போட்டாங்க. ஒரு சொல்லுங்கள, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா. நம்முடைய மேய்ப்பன் யார் தெரியுமா? ஒரு சத்துருக்கு முன்பதாக உன்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு அங்க தலை உயர்த்தி உட்கார வைக்கிறவன். சத்துரு வெட்கப்பட்டு போவான் ஐயா. ஒருவேளை உனக்கு பின்னாடி குழி எடுக்கலாம், உன்னை தள்ளுபடிக்கு பல திட்டங்களை தீட்டலாம், பல சுடலை தீட்டலாம். ஆனால் ஆமை எந்த கை பள்ளம் எடுக்கிறதோ, எந்த கை விடுகிறதோ எழுப்புகிறதோ, அதே சத்து அதே மண்ணை துருத்து போவான். கர்த்தர் அவனுக்கு மாத்தாலே நிபர பண்ணுவார். கரங்களை தட்டி ஹalleluya, 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 glory to God. நம்முடைய ஆண்டவர் அடுத்த ரைசி எல்லா கையை வச்சு இருதயத்தில் கை வச்சு, இருதயத்தில் கை வச்சு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடரமா நம்ம வீட்டுல நன்மையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், என் மெய்ப்பன் என் கூட இருக்கிறவர்களையும் நன்மையும் கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாக இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. தொடருமா? ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுமா? எல்லாரும் இருக்கலாம். Glory to God. இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. Thank you.